அப்படிங்கிற பெயர். பறையன்னா சிவன். சிவன்னா யாரு? ஆதிசிவன் யாரு அப்படின்னா சூரியன். அந்த சூரியன் தான் உயிர்களின் மூலவன். அவன் மானிட பிறப்பெடுத்தான், எல்லா உயிர்களும் அவனே அப்படிங்கிற ஆன்மீக தத்துவம். அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. அந்த ஆதிசிவ சூரியன் தான் பறையன், பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன், பரந்த ஐயன். இந்த இந்த இரண்டு மாதிரியாகவும் சொல்லலாம். 2 ரா போட்டு பறையன் அப்படிங்கிறத சொல்லலாம். சின்னரா போட்டு பறையன்னா பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன், பெரிய ரா போட்டு பறையன்னா பரந்த ஐயன். இப்ப பரந்த ஐயன்னா இப்ப மயில் வாகனன் அப்படின்னு சொல்றோம்ல. முருகன்னா யாரு? சிவன். சிவனாக அறியப்பட்டவன் தான் முருகன். இப்போ முருகனை நம்ம என்ன சொல்றோம்? மயில் வாகனன் அப்படின்னு சொல்றோம். மயில் வாகனன் அப்படின்னா அந்த உலகத்தை சுத்தி வரான் அப்படிங்கிற இது அந்த காலத்தினுடைய நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை. அதனாலதான் அவனை மயில் வாகனன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கான் அப்படிங்கிறது. உண்மையிலே பூமிய சூரியன் சுத்தி வருதா அப்படின்னா இல்லை. அது இந்த காலத்து புரிதல், இந்த விஞ்ஞான ரீதியான புரிதல். பழங்காலத்து புரிதல் என்ன? இந்த சூரியன் பூமியை சுத்தி வர்ற மாதிரி தான் அந்த மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சூரியன் தான் பறையன், பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன். அவன் தான் இந்த உலகத்திற்கு கடவுள். அவனுக்கு பேர் தான் பறையன். அந்த பறையன் தான் அவன் பறந்து இந்த உலகத்தை சுத்துறான் அப்படிங்கிற